திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தண்ணீர் தொட்டியின் மூடி இடிந்து விழுந்து தொழிலாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணக்கம்பட்டி ஊராட்சிக்கு சொந்தமான பழுதடைந்த குடிநீர் தொட்டியை இடித்து அகற்றும் பணி நடைபெற்றது. இதில் கரூர் மற்றும் மணப்பாறையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் குணசேகரன், வடிவேல், சீனிவாசன் உள்ளிட்டோர் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் குடிநீர் தொட்டியின் மூடியை இடித்து அகற்றும் போது மூடி உடைந்து தொழிலாளர்கள் மீது விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் மூடிக்கு அடியில் சிக்கிக் கொண்டனர். விபத்தில் சீனிவாசன் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த குணசேகரன், வடிவேல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நாய்க்கடி ஊசி இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பனையப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுற்றுப்புறத்தில் உள்ள சுமார் 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். அப்பகுதியில் அண்மை காலமாக நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாய்க்கடிப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வரும்போது அங்கு நாய்க்கடிக்கான ஊசி இல்லாமல் தொலைவில் உள்ள திருமயம் அல்லது நற்சாந்தப்பட்டிக்கு அலைய வைப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பகட்டுக்காக மாரத்தான் போட்டி பந்தயங்களில் தீவிரம் காட்டும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தனது துறையை எப்போது கவனிப்பார் என விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 2 குழந்தைகளுக்கும் நாய் கடிச்சு பிடிச்சி ஊசி போட வந்தால் இன்றைக்கி அட்டவணைப்படி இங்கே ஊசி போடணும். ஆனால் அங்கே மருந்து இல்லைன்னு சொல்லி திருமயத்துக்கோ ராங்கியத்துக்கோ போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால குழந்தைகளை கூட்டிக்கிட்டு நாங்கள் திருமயம் இல்லைன்னா ராங்கியம் போகிற மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. கார் ரேஸ் நடத்தி ஆடம்பரமாக விளம்பரம் செய்யும் விடிய அரசு கஜானாவை நிரப்ப டாஸ்மாகை மட்டுமே நம்பியிருப்பதால் பொதுமக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த இடங்கன சாலை பேருந்து நிலையம் அருகே பிரதான சாலையில் வருவாய் மட்டுமே நோக்கமாக கொண்டு 2 அரசு மதுபான கடைகள் எதிரெதிரே செயல்பட்டு வருகிறது. இதனால் பிரதான சாலையில் மதுப்பிரியர்கள் கூட்டமாக நின்று மது அருந்தி அட்டகாசத்தில் ஈடுபடுகின்றனர். குடியிருப்புகள் நிறைந்த இந்த பகுதியில் குடிமகன்கள் போடும் குத்தாட்டத்தால் பெண்கள், பள்ளி மாணவ மாணவிகள் நடமாட முடியாத சூழல் உருவாகியுள்ளது. மது ஒழிப்பு குறித்து தேர்தல் நேரத்தில் வாயில் முழம் போட்ட விளம்பர கும்பல் எதிரெதிரே இருக்கும் டாஸ்மாக் கடைகளை இடமாற்றம் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே மருத்துவக் கல்லூரியின் 5வது மாடியிலிருந்து குதித்து பெண் பயிற்சி மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைப்பேட்டை பகுதியில் உள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு மருத்துவம் பயின்று வரும் திருநெல்வேலி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஷெர்லின் காதல் தோல்வியால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக வேலூர் CMC மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரியின் 5வது மாடியிலிருந்து குதித்து ஷெர்லின் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதே சமயம் ஷெர்லின் இறப்பில் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவருடன் பணியாற்றும் பயிற்சி மருத்துவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடிய ஆட்சியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.